வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளையும், உ.வே. சாமிநாதர் ஐயரை பற்றியும், மீனாட்சி சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றியும், சி. இலக்குவனாரோட தமிழ் பணி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். அதாவது தமிழின் தொன்மை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு 2 டாப்பிக்கில் அது முடியாது. புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் ஓவராலாக கொடுத்துருக்கேன். முக்கியமாக இருக்கிற தலைப்புகள் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது மறுபடியும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்மொழி, உயர்தனி செம்மொழி அப்படின்னு தமிழ்மொழி வந்து சொல்லப்படுது. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய் மொழி தமிழ் மொழியாம் அப்படின்னு சொன்னவர் வந்து பிரதிமாற் கலைஞர். அதாவது தமிழ் மொழிக்கு வந்து 16 செவ்வியல் தன்மைகள் இருக்கு. அதாவது தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செம்மொழி. அதுவே நம் மொழி அப்படின்னு யார் சொல்றாருன்னா பாவனர் சொல்றாரு. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, விளமை அப்படின்னு 16 செவ்வியல் தன்மைகளை இருக்கிறதா செம்மொழி. அதுவே நம் மொழி தமிழ் மொழி அப்படின்னு யார் சொல்றாருன்னா பாவனர் சொல்றாரு. அடுத்தது, உலகில வந்து 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் வந்து ஒரு சில மொழிகள் தான் இருக்குது. 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அதுல தமிழ் மொழி, சீனம் அதாவது சீன மொழியும், சமஸ்கிருதம், லத்தீன் மொழி, இப்ரு, கிரேக்கம் இந்த மொழிகளுக்கெல்லாம் எழுத்து வடிவம் கிடையாது. ஆனா சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் எழுத்து வடிவம் இருக்கு. தொன்று தொற்று இந்து வந்து மக்கள் வந்து பேசிட்டும் எழுதிட்டு இருக்கிறதுனால இந்த 2 மொழிகளுமே என்னன்னு சொல்லலாம் செம்மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது, மொழியோட தகுதிப்பாடுகளை வகுத்தவர் யாரு அப்படின்னா முஸ்தபா. தமிழறிஞர் வந்து மொழியோட தகுதிப்பாடுகள் அப்படின்னு சொல்லி 11 தகுதி கோட்பாடுகளை வந்து வரையறுக்கிறாரு. தமிழ் மொழிக்குன்னு அதாவது செம்மொழிக்குன்னு 11 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் வந்து முஸ்தபா. குமரி கண்டத்துல வந்து முதல் இடை தமிழ் சங்கங்கள் வந்து இருந்திருக்கு. மதுரையில வந்து 3வது தமிழ் சங்கம் நடைபெற்றிருக்கதா வந்து சொல்லிட்டு வராங்க. அதாவது சான்றுகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா குமரி கண்டத்துல இருந்ததுக்கான சான்றுகள் வந்து வாய்வழி செய்தியாகவும் சில நூல்கள்ல குறிப்புகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்று முல தென் தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கம்பர் தான் வந்து என்று முல தென் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகுதியான வேறு சொற்களை கொண்ட மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சொல். தமிழ் சொற்கள்ல வந்து வேறு சொற்கள் அப்படிங்கிறது அதிகம். வேறு சொற்கள் அப்படிங்கிறது எதுனா நடத்தல் அப்படின்னா அதனோட அடிச்சொல் இருக்குல்ல நட அப்படிங்கிறதா வேறு சொல். இப்படி அடிச்சொல்லு சேர்ந்து வர்றதுதான் வேறு சொற்கள் அப்படிங்காங்க. அந்த மாதிரி வேறு சொற்கள் வந்து நிறைய தமிழ் மொழியில இருக்கு. கன்னடம், தெலுங்கு, மலையாள, துளுவ மொழிகளுக்கும் பிராகுலி முதலான வடபுல மொழிகளுக்குமே வந்து தாய்மொழி தமிழ் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவ மொழிகளுக்கு மட்டும் அல்லாம பிராகுலி முதலிய வடமொழிகளுக்கு தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படின்னு யார் சொல்றாருன்னா கால்டுவெல் சொல்றாரு. 1090 மொழிகளுக்கு வேறு சொற்களையும் 1090 மொழிகளுக்கு வேறு சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் வழங்கியுள்ளது எது அப்படின்னா தமிழ் மொழி. உலக இலக்கியங்கள்ல வந்து முதன்மையானது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா 26,350 அடிகள் வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு. உலக இலக்கியங்கள்ல முதன்மையானது சங்க இலக்கியம் சொல்றாங்க. எதனாலனா 26,350 அடிகள் இருக்குது. அதாவது உலக இலக்கணங்களே விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா கபில் சிபல் அப்படிங்கிற கபில் சிபல் சொல்லியிருக்காரு. அதாவது உலக இலக்கியங்களே இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அடிகளை கொண்டு விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு கபில் சிபல் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்று இருக்கிறது. அதாவது தமிழ் வந்து மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு யார் சொல்றாருன்னா மேக்ஸ் முல்லர் வந்து சொல்றாரு. தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்குன்னு மேக்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, தொன்ம கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதுதான் என்னன்னு சொல்றோம் மக்கள் இலக்கியம். மக்கள் இலக்கியங்கிறது எதை குறிக்குதுன்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் வந்து தொன்மமான தொன்ம கருத்துக்கெல்லாம் பழமையான கருத்துக்களை சொல்லாம மக்களோட அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய நெறிகளை சொல்றதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
சங்க இலக்கியம், அதை வந்து மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கெல்லட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் இலக்கணம் வந்து படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும்னு சொன்னவர் வந்து கெல்லட். யாதும் ஊதே யாதரும் கேளீர் அப்படின்னு சொன்னது என்னது? புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கு. கணியன் பூங்கனார் சொல்லியிருப்பாரு. புறநானூறு யாதும் ஊரே யாரும் கேளி யாவரும் கேளீர் அப்படின்னா புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மக்கள் பண்பில்லாதவர் மரம். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு மக்கள் பண்பில்லாதவர் என்னன்னு சொல்றாங்க? மரம் போன்றது. இந்த பாடல் வரிகளா இடம்பெற்றிருக்கிறது வந்து திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. இன்றைய மொழியியல் வல்லுநர்களை பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. இன்றைய மொழியியல் வல்லுநர்களை வந்து பேணி பின்பற்ற வழிமுறைகளை வந்து அப்பவே சொல்லி இருக்குது தொல்காப்பியம் அப்படின்னு எடுத்துரைக்கிறவர் யாருன்னா முனைவர் எமினோ அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. தொல்காப்பியத்தை வந்து புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா முனைவர் எமினோ. தமிழ் செம்மொழி தகுதி அறிவித்த நாள் என்னன்னா 2004 நடுவண் அரசு வந்து தமிழை வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டுச்சு. செம்மொழியா அறிவிக்கப்பட்ட முதல் மொழியும் தமிழ் தான். அதுக்கு அடுத்தது சமஸ்கிருதம். அதுவும் வந்து 2004 தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மதுரை தமிழ் சங்க இதழில் செந்தமிழில் பிரதிமா கலைஞர் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரையை வெளியிட்டாரு. எப்போ அப்படின்னா 1991. முதல்ல வந்து 1991 பிரதிமா கலைஞர் தான் தமிழ்ல வந்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தமிழை செம்மொழியா அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வலுப்பெற்றிருக்கும். 1918 வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபையில தமிழை செம்மொழியா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை வந்து இந்திய அரசிற்கும் இந்திய பல்கலைக்கழகத்திற்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1918 வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அப்படிங்கிற சபையில வந்து தமிழை செம்மொழியா அறிவிக்கணும் தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகத்திற்கும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது 1918 வந்து சைவ சித்தாந்த மாநாடு வந்து தமிழை வந்து செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. சைவ சித்தாந்த மாநாட்டிலையும் தமிழை செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 1918 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியா அறிவிக்க தீர்மானம் வந்து 1919 எடுத்திருக்கு. கரந்தை தமிழ் சங்கம் வந்து தமிழை செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 1919 தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. 1966 வந்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆங்கில நூலை வந்து தேவநேவர் பாவனர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. பிரதிமா கலைஞர் வந்து முதல்ல சொல்லியிருப்பார் 1901 பிரதிமா கலைஞர். 1966 வந்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆங்கில நூலவே வந்து தேவநேய பாவனர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது 2004 தான் நடுவண் அரசு தமிழை வந்து செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து செம்மொழியா தமிழை அறிவிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த முக்கிய தீர்மானங்களை பத்தி தான் இது பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா தொன்மை தமிழகம். தொன்மை தமிழகம் அப்படின்னா மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு எதை சொல்றாங்க? லெமுரியா கண்டத்தை வந்து சொல்றாங்க. மனித நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னா லெமுரியா கண்டம். பற்றொளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரியோடும் செங்கடல் கொல்ல அப்படின்னு எது சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம். அது பற்றொளி ஆற்றுடன் அப்படின்னு வந்த பாடல் என்பட்டிருக்க நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். குமரி கோடும் அப்படின்னு தமிழ்நாட்டை எல்லையை வரையறை செஞ்சிருக்கிறது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் ஒழுக்கத்தோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழனோடும் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பாவேந்தர். தமிழ் மொழியை வந்து சிறப்பிச்சு பாடியிருக்காரு. அது திங்களோடும் செலுபருதியோடும் தன்னோடும் விண்ணோடும் உடுக்கங்களோடும் நாங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடனும் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா பாவேந்தர். இந்த அடிகளை கொடுத்து யார் கூறினார் அப்படின்னா பாவேந்தர். கிபி 10ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழகத்திலிருந்து வாசனை பொருட்கள் வந்து வாங்கிய அரசர் யாரு அப்படின்னு கேட்டா சாலமன் அரசன் தான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வாசனை பொருட்களை வாங்கியிருக்காரு. கிறிஸ்துக்கு பிறப்புக்கு முன்பே எந்தெந்த நாடுகளுக்கு வந்து தமிழகம் வந்து மயில் அரிசி சந்தனத்தை வந்து அனுப்பியது, அதாவது ஏற்றுமதி செய்தது அப்படின்னா கிரேக்கம், ரோமபுரி, எகிப்து. இந்த 3 நாட்டுகளுக்கே வந்து கிமுலயே வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கு. அடுத்தது வரலாற்றில் மதுரை சங்கம் இருந்தது மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. மரபு செய்திகள் வேற எங்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். வரலாற்றுல வந்து தொடர்ந்து தமிழ் சங்கங்கள் இருந்துச்சு, மதுரையில தமிழ் சங்கம் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுட்டே வந்திருக்கு. சோ ஒண்ணு இல்லாம வந்து ஒவ்வொரு தாட்டியும் அது தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே வந்திருக்காது. இருந்ததுனாலதான் அதனோட பெயர் வந்து ஒவ்வொரு நூலிலே இடம்பெற்று வந்திருக்கு தமிழ் சங்கத்தை பத்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி மரபு செய்தின்னு வேற எந்த பக்கமே இருந்ததில்ல, இருந்ததுனாலதான் பெயர் வந்து அடிபட்டுட்டே வந்திருக்கு அப்படின்னு தனிநாயக அடிகள் வந்து சொல்றாங்க. தமிழ் கெழு கூடல் அப்படின்னா புறநானூறு. தமிழ் கெழு கூடல் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடும் அப்படின்னா புறநானூறு. தமிழ் வேலி அப்படின்னு சொல்ற நூல் என்னன்னா பரிபாடல். தமிழ் கெழு கூடல் அப்படின்னா கூடல் அப்படின்னா 4ன்னு வச்சுக்கோங்க. கூடல் 4 அப்படின்னா தமிழ் கெழு கூடல்னா புறநானூறு. கூடல் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. கூடல் +4 அப்படின்னா புறநானூறு. தமிழ் வேலி அப்படின்னா 10. தமிழ் வேலி 10 நாம் வச்சுக்கோங்க பரிபாடல். தமிழ் வேலி 10 அப்படின்னா பரிபாடல். அதாவது பா அப்படிங்கிற முதல் லெட்டர்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். தமிழ் வேலி 10 அப்படின்னா பரிபாடல். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஒன்தீன் தமிழன் அப்படின்னா மணி வாசகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழின்
தமிழின் மணிவாசகம் அப்படின்னா மணிவாசகனார் சொல்றது. தமிழின் மணிவாசகம் அப்படின்னா மணிவாசகனார் சொல்றாரு. ஏன்னா ஒரே மாதிரியான வேர்டு வந்து எங்க சொல்லியிருக்காங்கன்னு வரக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காகத்தான் இது ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. தமிழ்கெழு கூடல் வந்து புறநானூற்றிலையும், தமிழ் வேலி வந்து பரிபாடல்லையும், கூடல் ஆய்ந்த ஒன்தீர் தமிழின் அப்படின்னா மணி வாசகர், அதாவது மாணிக்க வாசகரை தான் மணிவாசகர் சொல்றாங்க. மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழின் மாணிக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். காவேரி பூம்பட்டினம் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததை விவரிப்பது எது அப்படின்னா பட்டினப்பாலை. காவேரி பூம்பட்டினத்துல வந்து பொருட்கள் வந்து குவிஞ்சு கிடந்திருக்குது, அது மண்டியும் மயங்கியும் கிடந்துச்சு அப்படின்னு விவரிக்கிற நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டது. மொழி பிறக்கிறதுக்கு முன்னாடி இசை பிறந்துருச்சு அப்படின்னா ஓசையை தான் இசைன்னு இங்க சொல்றாங்க. ஓகே. நரம்பின் மறை என்று தொல்காப்பியம் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது. நரம்பின் முறை அப்படின்னா இசை இலக்கண நூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நரம்பின் மறை அப்படின்னு தொல்காப்பியம் வந்து உரைச்சிருக்காங்க அப்படின்னா இசை இலக்கண நூல் இருந்திருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கலாம். தாலாட்டு அப்படின்னா குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவதுதான் என்ன தாலாட்டு. ஒப்பாரினா இவருக்கு ஒப்பர் ஒருவரும் இல்லார் அப்படின்னு சொல்லி இறந்தவரை பற்றி பாடுவதா என்னது ஒப்பாரி. பண்ணோடு தமிழ் என்பாய் தேவாரம் அப்படின்னா பண்ணோடு தமிழ் என்பாய் தேவாரம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தாரோ அப்படின்னா உண்டி கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றது வந்து புறநானூறு சொல்லும். களிறு எறிந்த பெயர்தல் காலைக்கு கடனே. களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னா புறப்பாடல். புறப்பாடினாலும் புறநானூறு தான். பால்மனும் ஆறா சிறுமகன் தன்னுள் செருங்கலனும். பெண்ணின் பெரு வீரத்தை பாடுபவர் வந்து ஓக்கூர் மாசாத்தியார் தான் வந்து பெண்ணோட பெரு வீரத்தை பாடுறது யாருன்னா ஓக்கூர் மாசாத்தியார் வந்து பாடியிருப்பாங்க. இயலிசை நாடக கலைஞர்கள் யாரு அப்படின்னா இயலிசை நாடக கலைஞர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா பாணன், பாடினி, கூத்தன், விரலி இவங்கெல்லாம் வந்து இயலிசை நாடக கலைஞர்கள். கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் அப்படின்னு எங்க இடம்பெற்றிருக்குன்னா திருவாசகம். தமிழன் அப்படின்னாவே மாணிக்க வாசகம், திருவாசகம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. தற்கால தொல்லியல் ஆய்வுகள். நல்லிசை கடம்பாம்புனை நன்னன் வெற்பு அப்படின்னு சொல்றது யாருன்னா பெருங்கௌசிகர் சொல்றாரு. நல்லிசை கடம்பாம்புனை நன்னன் வெற்பு அப்படின்னு யார் சொல்றாருன்னா பெருங்கௌசிகர் சொல்றாரு. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருவண்ணாமலை கல்வெட்டில் கூறும் மன்னன் யாருன்னா நன்னன். 13ஆம் நாட்டு திருவண்ணாமலை கல்வெட்டு அப்படின்னா யாருன்னா நன்னன். திருவண்ணாமலை கல்வெட்டு நல்லது அப்படின்னு அமைச்சுங்க நன்னன். திருவண்ணா கல்வெட்டு வந்து நல்லது அப்படின்னா நன்னன். திருவண்ணாமலை கல்வெட்டுல குறிப்பிடுவது யாரை பத்தி அப்படின்னா நன்னனை பற்றியும் பெருங்குன்ற கௌசிகர் பாடிய மலைபடு கடாம் நூலும் இடம்பெற்றிருக்கு. நன்னனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பெருகுன்ற கௌசிகர் வந்து நன்னனை புகழ்ந்து பாடியிருக்காருங்க. தொல்லியல் அப்படின்னா ஆர்காலஜி. தொல்லியல் அப்படின்னா ஆர்காலஜி. தொன்மை காலம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரை உள்ள காலத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தொன்மை காலம். தொல்லியல் துறை வந்து கீழார் வெள்ளியை வந்து ஆய்வு மேற்கொண்ட இடம் என்ன அப்படின்னா 1963. கீழார் வெள்ளியில வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க இந்திய தொல்லியல் துறை. எந்த ஆண்டு அப்படின்னா 1963. கீழார் வெளியில கண்டறியப்பட்டது எது கண்டறிந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிட இடிபாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. செங்கற்களால் கட்டப்பட்ட படகுத்துறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. செங்கற்களால் கட்டப்பட்டது. அரைவட்ட நீர்த்தேக்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. புத்த விகாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. வெண்கற்களான புத்தரோட பாதங்கள் வந்து இந்த கீழார் வெளியில வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வாகையும் குரங்கும் விசைய முன்தீட்டியா அடல்புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் அப்படின்னா மலைபடு கடாம் வந்து குறிப்பிடுகிறது. வாகையும் குரங்கும் விசைய முன்தீட்டிய அடல்புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் அப்படின்னா மலைபடு கடாம். கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்கள் கிடைக்கும் இடம் எது எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி, கரூர், மதுரை. 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்கள் கிடைக்கிற இடம் வந்து தர்மபுரி, கரூர், மதுரை. மொகஞ்சதாரோவில் தமிழர்களின் வீர விளையாட்டு எது காணப்படுகிறது அப்படின்னா ஏறு தழுவுதல் வந்து மொகஞ்சதாரோவில் காணப்படுகிறது. ஆதிச்சநல்லூர்ல எந்த ஆண்டு அகழ்வாய்வு முதுமக்கள் தாலி வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1876 2003. 1876 2003. இது மேற்கொள்க. ஒரு வகுப்புக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரிதண்டு அது மாண்பைக்கும் உலகுக்கும் பொது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு. திருக்குறள் இந்த இடத்துல புகழ்ந்திருக்காரு. திருக்குறள் வந்து ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ சொந்தமானது இல்லை, அது வந்து உலகத்துக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழர் என்னும் ஒரு இனம் இருந்திருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது திருக்குறள்ங்கிற ஒரு திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது தமிழ் மொழியில அறிவியல் கருத்துக்கள். அறிவு அறம் காக்கும் கருவி அப்படின்னா திருக்குறள். அறிவும் அறமும் காக்கும் கருவி அப்படின்னா பாடல் இடம்பெற்றிருக்கிறது வந்து திருக்குறள். உலகம் உருண்டை என்பதை உறுதி செய்த நூற்றாண்டு எத்தனை 16ஆம் நூற்றாண்டுலதான் உலகம் உருண்டையானது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. உலகம் எந்த சொல்லின் அடியாய் பிறந்ததுன்னா உழவு அப்படிங்கிற உலகம் அப்படின்னா உழவு அப்படிங்கிற சொல்லலாம் அடியாய் கொண்டு பிறந்திருக்குது. உழவு என்றால் சுற்றுதல் என்று பொருள்.
நாளம் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு பொருள். அதாவது அந்த வார்த்தைகளே நாணம் அப்படின்னா தொங்கிட்டு இருக்கிறது, உலகம்னா சுற்றிட்டு இருக்குது. அந்த வார்த்தைகளே வந்து பொருளோட தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. வரிது நிலையா கயாம் அப்படின்னா என்னது? புறப்பாட்டுல இடம்பெற்றிருக்கிற பாடல். வரிது நிலையாம் கயாம் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிற நூல் வந்து புறம். வளவான் ஏவா வானுறுதி அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கிறதும் புறநானூறு தான். காலம் வந்து காலத்தை பத்தியும் இந்த இடத்துல வந்து வளவன் ஏவா வானூர்தியை பத்தி அப்பவே சொல்லியிருக்காங்க. இது புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கிற பாடல். தீமிலி எந்திரம் பந்தல் வருது பதிற்றுப்பத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தீ போல எந்திரம் வந்து வருது அப்படின்னு சொல்லி, அதாவது சூரியன் எரிஞ்சுக்கிட்டு வர்றது மாதிரி அந்த மாதிரி குரல்கள் இடம்பெற்றிருக்கிறது பதிற்றுப்பட்டுல. அந்த கேணியும் எந்திர கிணறும் அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கறத பெருங்காதையில வந்து இடம்பெற்றிருக்கு. உருமிட துதவா உவர் நிலம் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது வந்து புறநானூறு. உருமிட துவா உவர் நிலம் அப்படிங்கிறது இதெல்லாம் அறிவியல் செய்திகள் வந்து சங்ககால நூல்களில் இடம்பெற்றிருக்கிற அறிவியல் செய்திகள். இந்த அதாவது இந்த மேற்கோள்களை காட்டி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம் பார்க்குறோம். பயவா கலரானை கல்லாதவர் பயவாக கலரானை கல்லாதவர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது திருக்குறள். ஓர் அணுவினை சதற கூறிவிட்ட கோணினும் உளன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கம்பர். ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளேன் அப்படின்னு சொல்றவர் கம்பர். உடம்பார் அழியார் உயிரார் அழியார் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் அப்படின்னு சொன்னவர் வந்து திருமூலர் தான். மருந்தாக தப்ப மறந்தற்றால் அப்படின்னா திருக்குறள். மருந்தாகி தப்ப மறந்தற்றால் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது திருக்குறள். புல்லாகி பூடாகி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது திருவாசகம். புல்லாகி பூடாகி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது திருவாசகம். பெருவெடுப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்தது அப்படிங்கிறது விளக்குறது எது அப்படின்னா திருவாசகம் தான் விளக்குது. பெருவெடுப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்திருந்தது விளக்குவர் திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டப்பகுதியிலிருந்து வந்ததுதான் உருண்டை அப்படின்னு சொல்லி. பல்வகை மணிகளையும் அதன் தன்மையும் விளக்குவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். பல வகையான மணிகள் இருந்ததும் அதனோட தன்மையை விளக்குவது சிலப்பதிகாரம். ஊர்கான் காதையில விளக்கப்படுகிறது. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இயங்கு கதிர் விடுவும் 4 கெழு மணிகளும் அப்படின்னு சொல்லி ஐவகை மணிகள் ஒளிவிடும் திறனால் வெவ்வேறு பெயர் அப்படிங்கறத வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது செம்புல பெயல் நீர் போல் அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது குறுந்தொகை. செம்புல பெயல் நீர் போல அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றது குறுந்தொகை. உவர் நிலம் மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவது இல்லை அப்படிங்கிறது அதனோட பொருள். அடுத்தது 11 சித்தர்கள் வளர்த்த மருத்துவத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா சித்த மருத்துவம். 11 சித்தர்கள் வளர்த்ததான் சித்த மருத்துவம். உடம்பிடை தோன்றின் தொன்றை அறுத்தவன் உதிரம் ஊற்றி உடம்பிடை தோன்றிய ஒன்றை அறுத்தவன் உதிரம் ஊற்றி அறுவை மருத்துவத்தை விளக்குபவர் யாருன்னா கம்பர் வந்து அப்பவே அறுவை சிகிச்சை பத்தி விளக்கி இருக்காது. மணிமேகலையின் தோழி சுசுமதி சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்த செய்தியை வந்து மணிமேகலையில வந்து இடம்பெற்றிருக்குது. சரிந்த குடலை வந்து புத்த துறவி சரி செய்தது வந்து மணிமேகலையில இடம்பெற்றிருக்கு. இது வந்து தமிழ்ல இருக்கிற வார்த்தைகள் வந்து கிரேக்க மொழியில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் வார்த்தைகள். கிரேக்க மொழியில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் வார்த்தைகள் என்னன்னா எரித்திரை அப்படிங்கிறது எருதுரான் அப்படின்னு சொல்றாங்க. கலன் அப்படிங்கிறது களவுகோய் அப்படின்னு சொல்றாங்க. நீர் அப்படின்னா நீரியோஸ் நிரியா அப்படின்னு கிரேக்கத்துல சொல்லப்படுது. நாவாய் அப்படின்னா நாவாய்னா நாயு. தோனினா தோனிஸ் அப்படிங்கிறது கிரேக்க சொல்றாங்க. எரிதிரை எருதுரான் கலன் கலக்கோய் நீர் அப்படின்னா நிரியோஸ் நிரியா நாவாய்னா நாவு தோனினா தோனிஸ் இந்த வார்த்தைகள் வந்து கிரேக்க வார்த்தைகள். அடுத்தது உருபன் அப்படின்னா மர்போனி ஒளியான போனிமி ஒப்பிலக்கணா கம்பேரிட்டிவ் கிராமர் பேராகிராஃபினா லெக்சிகன் ஜஸ்ட் பாத்துக்கலாம். அடுத்தது வந்து கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று வந்து விளக்குகிறது. எரித்தியாஸ் ஆஃப் பெரிப்ளஸ் அப்படின்னா பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்தியான்ஸ் அப்படிங்கிறது அந்த புக்கோட பேரு. பா அப்படின்னா பாபிலோனியா அப்படின்னு கிரேக்க சொல்லு. பா அப்படின்னா பபியோனியா அப்படின்னு கிரேக்கத்துல சொல்றாங்க. வெண்பா அப்படின்னா சப்போ அப்படின்னு கிரேக்கத்துல சொல்றாங்க. கிரேக்க மொழியிலிருந்து வந்து செப்பல் ஸ்டேஷன் அப்படிங்கிறது செபிக் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சொல்றாங்க. வெண்பா அப்படிங்கிறது வந்து கிரேக்கத்துல சப்போ அப்படின்னும் கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்து ஸ்டெபிக் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை. இனி வரல் அப்படின்னா இலிக்கியா அப்படின்னு கிரேக்கத்துல சொல்றாங்க. அடுத்து பூவின் 7 நிலைகள். பூவோட 7 நிலைகள் என்ன? அரும்பு மொட்டு மூகை மலர் அலர் வி செம்மல். இதை வந்து அரும்பு மொட்டு மூகை மலர் அலர் வி செம்மல் இப்படின்னு கண்டினியூவா படிச்சு பாத்துக்கங்க. அரும்பு மொட்டு மூகை மலர் அலர் வி செம்மல் 7 வார்த்தை தான். கண்டினியூவா அதை ஸ்பீடா சொல்லி பாத்தீங்கன்னா அது ஈஸியா வந்துடும். அரும்பு மொட்டு மூகை மலர் அலர் வி செம்மல். இதுக்குள்ள ஸ்டார்ட் கட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அரும்பா இருக்கும் மொட்டு, அதுக்கப்புறம் மூகை மலர் அலர் வி செம்மல். அடுத்தது தமிழ் முதலில் இடம்பெறும் நூல் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது வந்து முதல் இடம்பெறும் நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படிங்கிறது முதல்ல இடம்பெறது வந்து சிலப்பதிகாரம் வஞ்சி காட்டத்துல இடம்பெறும். அடுத்து தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறது வந்து அப்பர் தேவாரம். தமிழன் அப்படின்னா அப்பர் தேவாரத்துல சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ங்கிற தொல்காப்பியம், தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்னா தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்னா தொல்காப்பியம். தமிழன் கண்டாய் அப்படின்னா வந்தாவே அப்பர் தேவாரம். தமிழ் கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதி அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தமிழன் கவிதை வடிவங்கள் துளிப்பா புது கவிதை செய்யுள் அப்படிங்கிறது. தமிழ் போல இனிதான எங்கு காணோம் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா பாரதியார் தான் சொல்லுவாரு. தமிழ் போன இனிதானதை எங்க காணோம் அப்படின்னு சொல்றவர் பாரதியாரு. மா அப்படின்னா விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி. மொழிதான் வந்து சிந்தித்ததை வெளிப்படுத்துறதுக்கு உதவுது. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதுதான் வந்து தமிழ்ல கிடைத்திருக்கிற பழமையான இலக்கண நூல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எந்த அடிப்படையில் இருக்கணும்? எண்களின் அடிப்படையில இருக்க வேண்டும். அல்திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு. இதெல்லாம் தமிழோட சிறப்பு பெயர்கள். எப்படின்னா உயர்வு அல்லாத அக்ரிணைன்னு சொல்றாங்க, அதுக்குதான் உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் அப்படின்னா பாகு அல் காய் அப்படின்னு, இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னா 6000க்கு மேற்பட்ட மொழிகள் வந்து உலகத்துல இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதானே எங்கு காணும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா பாரதியார் சொல்லுவாரு. என்று பிறந்தால் என்று உணரால இயல்பினால் எங்கள் தாய் அப்படின்னு யார் சொல்றாருன்னா அதுவும் பாரதியார் தான். தமிழ் மொழியை வந்து இவர் புகழ்ந்த 2 வார்த்தைகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல இனிதான எங்கு காணோம் அப்படின்னாலும் பாரதியார் தான். என்று பிறந்தால் எப்ப பிறந்தால்னு எங்க தாய்க்கே தெரியாது அப்படின்னு பாரதியார் சொல்றாரு தமிழ் தாயை பத்தி. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்கும். வலஞ்சொலி எடுத்துக்காட்டுனா இப்படி அப்படின்னு மேல எழுதுறோம்ல இதைதான் வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள்னா இப்படி கீழே எழுதுறது, இது இடஞ்சொலி எழுத்துக்கள். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்றாங்க. சீர்மைனா ஒழுங்குமுறை. அக்னினா அல் பிளஸ் திணை. பூவை வந்து தோற்றம் முதல் உதிர்வு வரை எத்தனை நிலைகள் அப்படின்னா 7 நிலைகள் இருக்குது. அரும்பு மட்டும் மூகை மலர் அலர் செம்மல். அரும்பு மட்டும் மூகை மலர் அலர் செம்மல். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது என்னன்னா இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடக தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடக தமிழ். சதீஷ் தவான் விண்வெளி மையம் நிறுவனம் அமைந்துள்ள மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவைகள் வலசை போதலை பற்றி தென் திசை குமரி ஆயினும் வடதிசை ஏதுவூர் ஆயினும் அப்படின்னு பாடியவர். அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவைகள் வலசை போதலை பற்றி சொன்னவர் யாருன்னா சக்தி முக்தி புலவர். அடுத்து நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் அது சக்தி முக்தி புலவர் தான். சக்தி முக்த புலவர். நாராய் செங்கல் நாராயணா சக்தி முக்த புலவர். எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாராய்கள் வருவது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஐரோப்பியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருதுக பறவைகள். அடுத்தது தமிழர் பெருவிழாக்கள் வந்து நமது டேஸை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது அப்படின்னா பண்பாட்டை தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது. தமிழர் மரபுகள் ஒன்று என்னன்னா இயற்கை வணங்குறது தமிழரோட மரபு. உழவர்கள் வந்து ஆடி திங்களில விதைத்து எந்த திங்கள்ல அறுவடை செய்வாங்க? தை திங்கள்ல. ஆடி திங்கள் அப்படிங்கிறது வந்து இங்க மாதத்தை குறிக்குது. ஆடி மாசத்துல விதைச்சு தை மாசம் அறுவடை செய்வாங்க. அறுவடை திருவிழாவை தான் நம்ம பொங்கல் அப்படின்னு கொண்டு போறோம். அதனாலதான் நம்ம வந்து தமிழக அரசு வந்து ஏன்னா எல்லா மொழிகளுமே அறுவடை திருநாளை தான் அவங்க புத்தாண்டா கொண்டாடிட்டு வராங்க. நம்மளோட அறுவடை திருவிழா வந்து தை திங்கள் 1 நாள் தான். அதனால அரசு வந்து தை 1 தமிழ் புத்தாண்டா கொண்டாடணும்னு அறிவிக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் அதுல சில சிக்கல்கள் இருக்கு. உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா என்னன்னா உழவர் திருவிழா தான் வந்து இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி தெரிவிக்கிற விழா உழவர் திருவிழா. பழையன கழிதலும் புதுதன புகுதலும் அப்படின்னு சொல்றது நன்னூல். போகி திருநாள் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா மார்கழி இறுதி நாள். அதுக்கு தைக்கு முன்னாடி நாள் மார்கழி இறுதி நாளை தான் போகி கொண்டாடிட்டு அடுத்த நாள் தை 1 வந்து கொண்டாடுவோம். உழவர் திருநாள் வந்து தை 1, போகி திருநாள் மார்கழி கடைசி நாள். திருவள்ளுவர் தினம் வந்து தை 2ஆம் நாள் தான் வந்து திருவள்ளுவர் தினம். மாடு அப்படின்னாவே செல்வம். ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் மகா சங்கரராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அறுவடை திருவிழாவை என்னன்னு சொல்றாங்க? ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் மகர சங்கராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அறுவடை திருவிழாவை மகர சங்கராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப்ல வந்து லோரி அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சாப்ல லோரி அப்படின்னு சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படின்னு சொல்றாங்க. குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தராயன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து MUKA அப்படின்னு வச்சுக்கோங்க. முகா அப்படின்னா மகர சங்கராத்திரி. ஃபர்ஸ்ட் வந்து மராட்டியா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். MUKA அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலதான் வந்து மகர சங்கராத்திரி. மராட்டியா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. 4 மாநிலத்துல தான் மகர சங்கராத்திரி கொண்டாடுறாங்க. மலைக்கடவுளை வழிபாடு இந்திர விழாவாக கொண்டாடுவோம். மலைக்கடவுளை வழிபாடுறதா என்ன சொல்றாங்க? இந்திர விழா. மலைக்கடவுளை வழிபாடுறது. பொங்கல் அன்று அப்படிங்கறத வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பொங்கல் பிளஸ் அன்று அப்படின்னு. இங்க வந்து லா அப்படின்னு வரும். பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னன்னு பிடிப்பாங்கன்னா போகி கூட்டல் பண்டிகை அப்படின்னு பிரிக்கிறாங்க. மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமன்னன் அப்படின்னு சொல்ற யாரு அப்படின்னா நரசிம்மர் தான். மற்போர்ல சிறந்து விளங்கியவர் யாரு அப்படின்னா நரசிம்மவர்மர். ஒரே பாதையில் சேர்க்கப்பட்ட ரதம் வந்து ரதக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பாதையில் சேர்க்கப்பட்ட ரதம் தான் ரதக்கோயில். மாமல்லன் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவனா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மாமல்லபுரத்தில் உள்ளது வந்து அர்ஜுனன் தபசு, திருக்கடல் மல்லை, புலக்குகை. இதெல்லாம் வந்து மாமல்லபுரத்துல இருக்கு. அர்ஜுனன் தபசு, திருக்கடல் மல்லை, புலிக்குகை தான். புலிக்குகை இருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் வந்து மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்பின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 சிற்பக்கலைகள் இருக்குது. புடைப்பு சிற்பங்கள், குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள். புடைப்பு சிற்பங்கள், குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள் தான் வந்து 4 வகையான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வளரும் வணிகம். பழங்காலத்துல வந்து நெல்லை கொடுத்து நெல்லுக்கு ஈடா எதை பெற்றிருக்காங்க அப்படின்னா உப்பை பெற்றிருக்காங்க. ஆட்டு பாலை கொடுத்து தானியத்தை பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல சங்க காலத்துல நெல்லை கொடுத்து உப்பை பெற்றிருக்காங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றிருக்காங்க. வணிகம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகை வணிகம். தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படி 2 வகையான வணிகம் வந்து இருந்திருக்கு. வண்டிகள்ல பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு சென்று வணிகம் செய்வர்களை வந்து வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. துறைமுகம் நகரங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினமும் பாக்கமும் துறைமுகம் இருக்கிற நகரங்களை தான் சொல்லுவாங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் வந்து பூம்புகாரா இருந்துட்டு இருந்திருக்கு. வணிகத்தை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு. தமிழ்நாடு விதைத்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பினை கொள்ளை சாற்றி உமர் போகலும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா நற்றினை. நெல்லுக்கு உப்பு நல்லது அப்படின்னு சாப்பிட்டு வச்சுங்க. இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறது நற்றினை. நெல்லை கொடுத்து உப்பு வாங்குற செய்தி இடம்பெற்றிருக்கிறது நற்றினை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை. பாலை வந்து குட்டி, அதாவது குட்டிங்கிறது வந்து குறுந்தொகையை குறிக்கும். சாக்கெட்டுக்காக பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னா குறுந்தொகைங்கிறதுல இடம்பெற்றிருக்கு.
அடுத்து தமிழ்நாட்டுல வந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது எதுனா, தமிழ்நாட்டுல இருந்து பிற நாட்டுக்கு போனது எது அப்படின்னு பார்த்தோம்னா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு. சீனத்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி, கற்பூரம், பட்டு இந்த மூணுமே வந்து சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அரேபியாவில இருந்து வந்தது என்ன அப்படின்னா குதிரைகள் தான் அரேபியாவில இருந்து வந்திருக்கு. அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சினர் அப்படின்னா பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினர் அப்படின்னு நடுநிலையாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்றது பட்டினப்பாலை. நடுவு நில்லு நல்லா பார்த்து அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு வரும். ஓகே. கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது அப்படின்னு சொல்றது இது பட்டினப்பாலை. கொள்வது அதிகமா இருக்காது, கொடுப்பது குறைவா இருக்காது, நடுநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றது பட்டினப்பாலை. வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகம் பிளஸ் ஆத்துனா வணிக சாத்து, பண்டம் பிளஸ் மாட்டுனா பண்ட மாட்டேன், மின் அணுனா மின் பிளஸ் அணு, விரிவடைந்தன விரிவு பிளஸ் கூட்டல் அடைந்த, உழைப்பே மூலதனம் அப்படின்னு பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே அப்படின்னு சொன்னவர் வந்து அவையார் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே அப்படின்னு சொன்னவர் வந்து அவையார். நாடும் நகரமும். முரப்ப நாடு அப்படின்னா பாண்டிய மண்டலம். முரப்ப நாடு அப்படின்னா பாண்டிய மண்டலம். வல்ல நாடு அப்படின்னா குருணை ஆற்றின் மறுகரையில் உள்ள சிற்றூர் தான் என்னன்னு சொல்றாங்க வல்ல நாடு. குருணை நதியில அது மறுகரையில் உள்ள சிற்றூர் தான் வல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோழ நாட்டுக்குரியது. மாயாவரத்திற்கு அனிதாக கோரநாடு. கோரநாடு எதன் வரும்னா கூரை நாடு அப்படின்னு தான் என்ன சொல்றாங்க கோரநாடு அப்படின்னு சொல்றாங்க. கூரை நாடு தான். ஆழ்வார் நம்மாழ்வார் பிறந்த இடம் வந்து ஊர். ஆழ்வார் அதாவது நம்மாழ்வார் பிறந்த இடத்தை என்ன சொல்றாங்க குரு ஊர் அப்படின்னு. தற்போது என்ன சொல்றாங்க ஆழ்வார் திருநகரி. இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டின் தான். நம்மாழ்வார் பிறந்த ஊரை வந்து தற்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆழ்வார் திருநகரி. சென்னை பகுதியில் உள்ள அக்கால சிற்றூர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாப்பூர், திருவணிக்கேலி. இந்த ரெண்டுமே வந்து சென்னையில இருக்கிற அக்காலத்தை சேர்ந்த சிற்றூர்கள். மயிலாப்பூர்ல பழமையான எந்த சிவாலயத்தை வந்து திருநாம்பர் சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கபாலீஸ்வர சிவாலயத்தை பத்தி திருநாபர் சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. தொழில்கள் வந்து சிறப்படைந்த ஊரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேட்டை. தொழில்கள் செறிந்த ஊரை பேட்டைன்னு சொல்லுவாங்க. சேலத்துக்கு அருகில் செவ்வாய்க்கிழமை சந்தை நடைபெறும் ஊர் அப்படின்னா செவ்வாய்ப்பேட்டை. செவ்வாய்க்கிழமை சந்தை நடைபெற ஊர் செவ்வாய்ப்பேட்டை அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஆழ்வார்களாக பாடப்பட்ட திருமயிலிக்கு அருகில் உள்ள ஊர். முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருமலைக்கு அருகில் உள்ள ஊர் அப்படின்னா திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணி தான் முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டது. அடுத்தது அல்லி மலர்கள் நிறைந்த ஊரை என்னன்னு சொல்றாங்கன்னா அல்லிக்கேணி அப்படின்னு சொன்னோம். கேணி அருகே இருந்த ஊர் அப்படின்னு. பெருமா கோயில் கொண்டமையால் திரு அப்படிங்கிற அடைமொழி பெற்று அது வந்து திருவல்லிக்கேணி அப்படின்னு மாறி இருக்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தி கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்க நூல் வந்து திரு குற்றாலக்குறவஞ்சி. திரு குற்றாலக்குறவஞ்சி எழுதியவர் யாரு அப்படின்னா திருக்கூட ராசப்ப கவிஞாயர். வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. காம சித்தர் அப்படின்னா வாழ்வழியே நினைத்த இடத்துக்கு எல்லாம் செல்லும் சித்தர்கள் தான் காம சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பையை நீக்கி காக்கும் மூலிகையை தான் காய சித்தி அப்படின்னு சொல்றாங்க. மின்னார் அப்படின்னா பெண்கள், மருங்குன இடை. அது பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்சாதனுள் வெயில் ஒழுகும் அப்படிங்கிற பாடல் வடிகளை பாடியவர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் வந்து 19ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர். திருநெல்வேலியில வந்து தச்சனூர்ல பிறந்திருக்காரு. 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை பாடியிருக்காரு. தமிழ் இலக்கணத்துல வந்து அகப்பொருள் புறப்பொருள் 2 வகை இருக்கு. அதுல புறப்பொருளோட திணைகளை பத்தி பார்க்கலாம். புறப்பொருள் திணைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா 12. புறப்பொருள் திணைகள் வந்து மொத்தம் 12. புறப்பொருள்ல வெச்சி திணை அப்படின்னா ஆணிரைய கவர்தல் தான் என்ன சொல்றாங்க வெச்சி திணை. கரந்தை அப்படின்னா ஆணிரைய மீக்கிறது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை சேர்றது முதல் வெற்றியை வர குறிக்கும். மொத்தம் 8 திணைகள் தான் வந்து போர் தொடங்குறது முதல் வெற்றி பெற வரை குறிக்கிறது 8 திணைகள் தான். அதுக்கப்புறம் 9வது திணை வந்து வெற்றி பெற்றவரை பத்தி புகழ்ந்து பாடுவது. பொதுவியல் அப்படின்னா வெற்றி முதல் பாடம் திரை வரை கூறப்படாத செய்களை சொல்றதான் பொதுவியல் திணை. கைக்கிளை அப்படிங்கிறது வந்து ஒருதலை காமத்தையும், பெருங்கிளை அப்படிங்கிறது வந்து பொருந்தா காமத்தை பத்தி சொல்லுது. வெச்சினா ஆணிரைய கவர்தல், கரந்தைனா ஆணிரைய மீக்க செய்யறது. வஞ்சி அப்படின்னா வஞ்சி பூவை சூடிக்கிட்டு போருக்கு போறது. வஞ்சினா வஞ்சி திணையில வஞ்சி பூவை சூடிட்டு போருக்கு போறதுதான் என்ன சொல்றாங்க வஞ்சி திணை. அடுத்தது காஞ்சி திணைனா காஞ்சி பூவை சூடிக்கிட்டு எதிர்த்து போரிடுவாங்க, அதுதான் வந்து காஞ்சி திணை. நொச்சி திணை அப்படின்னா கோட்டையை காக்கிறதா நொச்சி. உள்ளிருந்து போரிடுவது, கோட்டைக்குள்ள இருந்துட்டு பாதுகாத்துட்டு உள்ள இருந்து போரிடுறது நொச்சி. உளிஞ்சை அப்படின்னா கோட்டையை வந்து சுற்றி வளர்த்திட்டு இவங்க வெளியிருந்து போரிடுவாங்க உளிஞ்சையில. இதுவே வந்து நொச்சியில உள்ள இருந்து காத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது தும்பை அப்படின்னா வலிமையை நிலைநாட்டுக்கு வந்து தும்பை பூவை சூடிட்டு போர்க்களத்துக்கு செல்றதா என்ன அப்படின்னா தும்பை. வாகைனா வெற்றி பெறுவது. வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிஞ்சை. வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிஞ்சை, தும்பை, வாகை. அதுக்கப்புறம் மீதி 4 பாடான் திணைனா பாடு கூட்டல் ஆண் பிளஸ் திணை. பாடப்படும் ஆண்மனு கூடிய திணைகளை சொல்றதுதான் பாடான் திணை. பொதுவியல் திணைனா வெற்றியிலிருந்து பாடான் திணை வரைக்கும் கூறப்படாத செய்தியை கூறதான் பொதுவியல். கைக்கிளைனா பொருதலை காமம், பெருங்கிளைனா பொருந்தா காமம். அதுக்கு அடுத்து வந்து திசையும் ஊர் பெயர்களும். தம் ஊருக்கு கிழக்கே உள்ள ஊரை என்ன சொல்றாங்க கிழக்குல இருந்தா கீழூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கே உள்ள ஊரை என்ன சொல்றாங்க மேலூர் அப்படின்னு சொல்றாங்க. தெற்கே உள்ள ஊரை தென் பழஞ்சி அப்படின்னா வடக்கே உள்ள ஊரை வட பழஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் சமூகத்துல. பாளையங்களை வந்து நாயக்கர்கள் வந்து 72 பாளையங்களா கொண்டு இருக்காங்க. அதுதான் பாளையத்துக்கு கீழே இருந்த ஊர்களை தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாளையம். ஆரப்பாளையம், ராஜபாளையம், கணக்கம்பாளையம், குமாரபாளையம், கோபிசெட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம். அதெல்லாம் வந்து பாளையங்கள். தமிழகத்துல இருந்து 22 பாளையங்கள் அடிப்படையில் பாளையம் வந்திருக்கு. அடுத்தது மதுரை தான் மதுரை மாறி இப்ப மதுரையா இருக்கு. கோவன் புதூர் தான் கோயம்புத்தூரா மாறி இப்ப கோவையா இருக்கு. வஞ்சி மாநகரம் அப்படிங்கிறது வந்து கிரேக்க அறிஞர் தலாமி வந்து கரூரை வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தலாமி குறிப்பிடுகிறாரு. திண்டுக்கல் வந்து தமிழ்நாட்டோட ஹாலாந்து அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னும், தூத்துக்குடியை வந்து முத்து நகரம் அப்படின்னு, சிவகாசிய குட்டி ஜப்பான், மதுரையை தூங்கா நகரமும், திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு சொல்றோம். திருநெல்வேலியை வேணுவனம், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்,
அப்படின்னு திருநெல்வேலியை சொல்றாங்க. பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் என்ன சொல்றாங்க, இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது போக கிளாஸ் வைஸ் எல்லாமே எல்லா லெசனையுமே இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் பண்பாட்டில் பயன்படுற வாழை இலைக்கு தனித்த இடம் இருக்கு. தெரியும், தமிழர்கள் வாழை இலை வந்து அமெரிக்காவில் வந்து மிசட்டோமா தமிழ்ச்சங்கத்துல வந்து வாழை இலை விருந்து விழா வந்து ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க. மீனசோட்டா தமிழ்ச்சங்கத்துல வந்து வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடுறாங்க. சீன நாட்டில தமிழ் கல்வெட்டு அப்படின்னா சீன நாட்டில காண்டா நகர்ல 50 கல் வரைக்கும் வந்து சூசன் அப்படிங்கிற துறைமுகம் இருக்குது. அதுல பண்டைய காலத்துல இருந்து சிறந்த துறைமுகமா இருந்திருக்கு. இங்க தமிழர்கள் வந்து அந்த நகருக்கு அடிக்கடி சேர்ந்து வந்துட்டு இருந்தங்காட்டி சீன பேரரசர் வந்து உப்லாய் கான் அப்படின்னு ஆணைக்கிறாங்க. அங்க ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. தமிழ் கல்வெட்டும் இன்று அந்த கோயில இருக்கு. இக்கோயில சோழ கால சிற்பக்கலையும் அமைஞ்சிருக்கு. கான் அடை அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்னன்னு கிடைக்கும். கான் அடை அப்படின்னு போட்டோம்னா காட்டை செய்தல், கான் பிளஸ் நடைனா காட்டுக்குள்ள நடத்தல், கால் நடை அப்படின்னா காலால் நடத்தல். அதாவது ஒரே வார்த்தையை பிரிக்கிறது மூலியமா பொருளும் மாறுபடுது. இதோட சிறப்பு தான் தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இது வந்து முக்கியமானதான். விஷம் அப்படின்னா 1/6 விஷம் சொல்றோம். அரை விஷம்னா 1/32. அது 1/16 அப்படின்னா விஷம். 1/32 அரை விஷம். கால் விஷம்னா 1/64. முக்கால் விஷம்னா 3/64. 3 விஷம்னா 3/16. காணி அப்படின்னா 1/80. அரைக்காணினா 1/160. முக்காணினா 3/80. காணினா 1/80. முக்காணினா 3/80. அரைக்காணினா 1/160. அரைமா அப்படின்னா 1/40. ஒருமானா 1/20. இருமானா 1/10. மூன்றுமானா 3/20 தான் வந்து மூன்றுமா. 4மானா 1/5. முந்திரி அப்படின்னா 1/320. அரைக்காணி அப்படின்னு முந்திரினா 3/320. அரைக்கால் அப்படின்னா 1/8. அடுத்தது சங்க இலக்கியங்கள் அறங்கள் இயல்பானவை என்று கூறியவர் யாருன்னா அர்னால்டு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியங்கள அறங்கள் வந்து இயல்பாவே இருக்கும் அப்படின்னு. அர்னால்டு திறனாய்வாளர் திறனாய்வு கட்டுரையை வந்து கவிதை வாழ்வியல் திறனாய்வு அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்காரு. சங்ககால வளர்களில் ஒருவரான ஆய் பற்றி குறிப்பிடும் புலவர் யாருன்னா ஏனிச்சேரி முடமோசியார் வந்து சங்ககால வளர்கள் ஒருவரான ஆய் பற்றி குறிப்பிடுகிறார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனில் அறவிலையின் வணிகன் ஆயின் அல்ல. ஆய் பற்றிய பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. அறநெறியில் முதற்றே அரசின் குற்றம் அறநெறி பிழையா திறனறியா மன்னர் என்ற பாடலில் அறத்தின் குறியீடாக போற்றப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மன்னருடைய செங்கோலும் வெண்கோட் குடைந்தா அறத்தினோட குறியீடா சொல்லப்படுகிறது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு கூறுவர் யாரு அப்படின்னா ஊன்பொதி பசுங்குடையார் தான் வந்து குற்றங்களை வந்து அறத்தின் அடிப்படையில தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசின் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு உதவுபவர் யாரு அப்படின்னா அமைச்சர். அரசர் வந்து நல்ல நெறியில நின்று ஆட்சி செய்யறதுக்கு உதவக்கூடியவர் யாருன்னா அமைச்சர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறமும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னா மதுரை காஞ்சியில சொல்லப்படுகிறது. நல்லது கெட்டதை வந்து அமைச்சர் வந்து அரசருக்கு சொல்லணும் அப்படின்னு. அடுத்தது செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றுபவர் மாங்குடி மருதனார். செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு அமைச்சரை போற்றுபவர் மாங்குடி மருதனார். அறங்கூறு அவையம் பற்றி அற கண்ட நெறிமான அவையம் அப்படின்னு கூற நூல் என்ன அப்படின்னா புறநானூறு தான். அறங்கூறு அவையம் பற்றியும் அறம் கண்ட நெறிமான அவையம் பற்றி கூறுகிறது. அற அவையம் இருந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உறையூர் மதுரை காஞ்சியில இடம்பெற்றிருக்கு. உறையூர் மதுரையில் இருக்கு அறம் அவையம் அப்படிங்கிறது. போரின் கொடுமையிலிருந்து பசு பரப்பான் பெண்கள் நோயாளர்கள் புலவர்களை பெறாத தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. பெண்கள் குழந்தைகள் புலவர்கள் அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாம போர் புரியணும் அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்தல் கூடாது என்பதை குறிப்பிடும் புலவர் யாருன்னா ஆவூர் முழக்கினார் அப்படிங்கிறத வந்து தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்போம் என தப்புனர் பலவே அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்க நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. கூறுறவர் யாருன்னா நக்கீரனார். நக்கீரனார் தான் சொல்றாரு செல்வத்தோட செல்வம் இருக்கிறதே என்ன இருக்காகத்தான் மற்றவருக்கு உதவி செய்யறக்காக அப்படின்னு. 7 கொடையேழு வளர்களை பற்றி குறிப்பிட நூல்கள் என்னென்ன அப்படின்னா சிறுபானாற்று படையும் பெருஞ்சித்திரனார் பாடலும் வந்து 7 கடையேழு வளர்களை பற்றி குறிப்பிட நூல். இல்லோர் ஓக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா வளர்களை பத்தி சொல்ல போறாங்க. பசிப்பினி மருத்துவர் அப்படின்னு. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு நக்கீரனார் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னு கேட்டோம்னா பிடவலூர் கிரான் மகன் பெருஞ்சாத்தனை வந்து நக்கீரனார் பாராட்டுறார். பெருஞ்சாத்தன் வந்து வழங்குவதற்கு பொருள் இருக்குதா அப்படின்னு கூட பார்க்காம வரங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய பண்பாளர் அப்படின்னு நக்கீரனார் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் ராவலனின் பொருள் என்று கூறுபவர் யாரு பெரும்பதுமனார் வந்து சொல்றாங்க. வள்ளல் கிட்ட இருக்கிற பொருள் வந்து உதவி கேட்கவங்களோட பொருள் அப்படின்னு சொல்றது வந்து பெரும்பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியான் அப்படின்னு யார் சொல்றாங்க அவையார் சொல்றாங்க. உலகமே வறுமை இருந்தாலும் மறக்காம கொடுக்கவன் அதியமான் அப்படின்னு அதியமான பத்தி அவையார் புகழ்கிறாங்க. அவர்களை தேடி வரவழைத்து யாருடைய இயல்பானது அப்படின்னு சொல்லி நச்செல்லாம் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆட்கோட்பாட்டு சேரலான். அதாவது உதவி கேட்டு வராட்டியும் அவங்களை தேடி போய் உதவி செய்யக்கூடியவர் சேரலாதன் அப்படின்னு சொல்லி நச்சென்னையார் வந்து புகழ்கிறார். ஆட்கோட்பாட்டு சேரலாதனோட இயல்பு என்னன்னா பரிசு தேடி வராட்டி அவங்களை தேடி கொண்டு போய் உதவி செய்யக்கூடியவர் அப்படின்னு. அடுத்து பேகன் வறுமையை நோக்கி கொடுக்காதவர் அப்படின்னு பரணர் வந்து பேகனை பாராட்டுகிறார். தன்னை நாடி வந்த பரிசினை பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம். யார் வருந்தியதாக பெருஞ்சாத்தனர் சொல்றாரு அப்படின்னா குமணன் வந்து வருகிறார். நாட்டை இழந்ததை விட பெருந்துன்பம் நம்ம நாடி வந்தவங்களுக்கு உதவ முடியாத நிலை அப்படின்னு சொல்லி குமணன் வருந்தியதாக பெருஞ்சாத்தனார் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலைமான் திருமுடிக்காரியை வந்து புகழ்பவர் யாரு அப்படின்னா கபிலர். திருமுடிக்காரி வந்து எல்லாத்தையுமே கொடுப்பவன் அப்படின்னு கபிலர் புகழ்கிறார். ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிர் விட்டு விடுதலை மேல் அப்படின்னு குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னா கலித்தொகை. ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவதை மேல் அப்படிங்கிற குறிப்பிடும் நூல் கலித்தொகை. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா. அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொத்தம்னா 1300 மொழிகள் வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இந்தியாவில் பேசப்பட்டு வருது. இந்திய மொழி 1300 மொழிகள் பேசப்பட்டு வருது. இந்திய மொழி குடும்பங்களை வந்து 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரேலிய மொழி, சீன திபெத்திய மொழி அப்படின்னு சொல்லி 4 வகையான மொழிகளை பிரிச்சிருக்காங்க.
நாடே. அதாவது இந்தியா மொழிகளின் காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அகத்தியலிங்கம் வந்து சொல்லியிருப்பாரு. இந்தியா வந்து மொழிகளின் காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் அகத்தியலிங்கம். திராவிடம் முதலில் குறிப்பிட்டவர், திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா குமரி பட்லர் தான் வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. திராவிடனை வந்து விளக்கியவர் யாருன்னா ஹிராஜ் பாதிரியார் தான் வந்து திராவிடா அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. எப்படின்னா தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரிமிழா திருமிழா திராவிடா அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கியவர் வந்து ஹிராஜ் பாதிரியார். வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு முதல்ல கூறியவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் தான் வந்து வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு கூறியிருக்காரு. 1816ஆம் நூற்றாண்டு மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர் யாருன்னா பப்ஸ் ரஸ்க் கிரீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பப் ரஸ்க் கிரீம் பப்ஸ் ரஸ்க் கிரீம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். 1816ல மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவங்க 3 பேர். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு ஒரு முதல்ல எடுத்துரைத்தவர் யாரு அப்படின்னா பிரான்சிஸ் எலிஸ். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்லாம் தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு எடுத்து உரைத்தவர் வந்து பிரான்சிஸ் எலிஸ். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளை தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு முதல்ல சொன்னவர் வந்து ஹேக்கன். தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு முதல்ல சொன்னவர் வந்து ஹேக்கன். தனி குடும்பம்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் பிரான்சிஸ் எலிஸ். அதை வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னவர் வந்து ஹேக்கன். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் அப்படின்னு பெயர் வைத்தவரும் யாரு அப்படின்னா ஹேக்கன் தான். அது ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை அப்படின்னு சொல்லி எடுத்துரைத்தவரும் ஹேக்கன் தான். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூலை எழுதியவர் வந்து கால்டுவெல். 1856ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் செல்வாக்கு செலுத்தி உள்ளன அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருனாரு கால்டுவெல். திராவிட மொழிகள் வந்து ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொன்னவரும் கால்டுவெல் தான். திராவிட மொழி குடும்பத்தின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழிகள், நடுத்தர திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள், நடுத்தர திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. தென் திராவிட மொழிகள் எதாவது இருக்குன்னா தமிழ், மலையாளம், கன்னடா, குடகு, துளுகு, தோடா இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள். தோடா, கொரகா, இருளா இதெல்லாமே தென் திராவிட மொழிகளை தான் சொல்லுவாங்க. இந்த தோடா, கொரகா, இருளாலாம் பழங்குடியினர் மொழிகள். நடு திராவிட மொழிகள்ல தெலுங்கு, குயி, குவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, போகோ, மாண்டா, பர்ஜி இதெல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள்ல இருக்கும். நடு திராவிட மொழிகள்ல தெலுங்கு வரும். கதபா, கோண்டி, கோயா இதெல்லாமே நடு திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகளை வந்து குருக், மல்தோ, பிரகுப் அப்படிங்கிற 3 மொழிகள் வட திராவிட மொழிகளை வரும். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 28 மொழிகள் வந்து திராவிட மொழிகளா இருக்கு. இறுதியாக சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள் வந்து எர்கலா, தம்பா, குறும்பா, சோலிகா அதெல்லாம் வந்து இறுதியாக சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள். தமிழ் மொழி வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கால்டுவெல் தான் முதல்ல தமிழ் மொழியை பத்தி எடுத்துரைத்திருக்காரு. அடிச்சொல் இது திராவிட மொழி. கண் அப்படின்னா தமிழ், அது மலையாளத்துல கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மலையாளம் கன்னடத்துல கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, குறுக்குல கண் அப்படின்னு சொல்றாங்க. பர்ச்சில கேன் அப்படின்னு, தோடால கோன் அப்படின்னு, தமிழ்ல 3 அப்படின்னா மலையாளத்துல 3, தெலுங்குல 3 அப்படின்னு சொல்றாங்க. எந்த மொழியில் பால் அமையவில்லை அப்படின்னா மலையாள மொழியில் தான் ஆண்பால், பெண்பால், கலவின்பால் அப்படிங்கிற பால் பாகுபாடு மலையாளத்துல இல்ல. திணைப்பால் எண் காட்டும் விகுதிகள் வந்து மலையாளத்துல இல்ல. எந்த மொழியில் உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கு புலன்படாத நுண்பொருட்களுக்கும் கூட ஆண் பெண் என பாகுபடுத்திக்கிறாங்க அப்படின்னா வடமொழியில சொல்றாங்க. முகத்தின் பகுதிகளுக்கு வேறு முகத்திலேயே ஒரு சைடு இருந்தா ஒண்ணு அப்படின்னு முகத்தின் பகுதிகளுக்கு வேறு பால்களால் சுற்றும் மொழி என்னன்னா ஜெர்மன் மொழியில தான் வந்து லெஃப்ட் சைடுல இருந்தா ஒரு ஒண்ணும் ரைட் சைடுல இருந்தா ஒரு பேரும் வச்சு ஜெர்மன் மொழியில தான் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மொழியில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணைப்பால் எண் இடத்தை காட்டாது அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும்தான் காட்டும், திணைப்பால் எண் இடத்தை எல்லாம் காட்டாது. தமிழ்ல வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு இலக்கிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியம். இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தமிழ்ல. அதுவே கன்னடத்துல இலக்கிய நூல் வந்து கவிராஜ மார்க்கம், இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம் தான். தெலுங்குல இலக்கிய நூல் பாரதம், இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம் அப்படிங்கிறது தெலுங்குல இலக்கண நூல். மலையாளத்துல இலக்கியம் வந்து ராமசரிதம், இலக்கணம் வந்து லீலா திலகம். தமிழ் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் நூல்கள் வந்து கிடைச்சிருக்கு. பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டுல இருந்தே தமிழ் நூல்கள், தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் வந்து கிடைச்சிருக்கு. கன்னடத்தோடது வந்து பொது ஆண்டுக்கு 9ஆம் நூற்றாண்டு முதல் தான் கன்னடத்தோடது கிடைக்குது. தெலுங்குது வந்து பொது ஆண்டு 11 முதல் 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இலக்கணம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. மலையாளத்திலயும் அதே மாதிரி தான் 12ஆம் நூற்றாண்டு முதல் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா தமிழ் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டுல இருந்தே கிடைக்காதனால தமிழ் எவ்வளவு பழமையான மொழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்த நாட்டு பணத்தாளில் தமிழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மொரிசியஸ் பணத்தாளில் தான் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. காலம் பிறக்க முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் தமிழோவியம். இதை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். இது வந்து தமிழ்நாட்டோட பண்பாட்டை பத்தி பாடல்கள் தான். தெய்வ சிலையை குழி வைத்ததா என்னன்னு சொன்னா திருமஞ்சம் அப்படின்னு தமிழ் வழியில சொல்லுவாங்க. தெய்வ சிலையை குழி வைக்கிறத. நீராடல் பருவம் உள்ள சிற்றிலக்கியம் என்னன்னா பிள்ளை தமிழ்ல சொல்லப்படும். திருமணம் முடிந்த பின்பு நீராடுதல கடலாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நீராடு அப்படின்னு சொல்றது அவையோட வாக்கு. வரவேற்பின் அடையாளம் வந்து நீராகாரம் தெளிக்கிறத வந்து வரவேற்பின் அடையாளம், பன்னீர் தெளிக்கிறாங்கல்ல அது. அடுத்தது இது வந்து நீர்நிலைகள்ல வந்து பழமையான பெயர்களும் அதனோட விளக்கமும் இது.
அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரணை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அகழி. கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரணை வந்து அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அருவி அப்படின்னா மலை முகட்டு தேக்கத்திலிருந்து மலையிலிருந்து குதிச்சிட்டு வர நீரை அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆழி அப்படின்னா கடல், கிணறுனா கடலுக்கு அடியில் இருக்கிற கிணறு. ஆறு அப்படின்னா இரு கரையோரங்களுக்கு இடையே ஒரு நீர்ப்பரப்பை தான் ஆறுன்னு சொல்றாங்க. அடுத்து இளஞ்சி அப்படின்னா பல வகைகளுக்கு பயன்படும் நீர்த்தேக்கத்தான் இளஞ்சி அப்படிங்கிறாங்க. உரைக்கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்துல தோண்டி கட்டியதான் என்னது உரைக்கிணறு. ஊரணி அப்படின்னா மக்கள் பருகும் நீர் நிலையத்தான் ஊரணி அப்படின்னு சொல்றாங்க. ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊறுவதை தான் ஊற்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்தது. ஏரி அப்படின்னா வேளாண்மை நீர்ப்பாசனத்துக்கான நீர்த்தேக்கத்தை தான் ஏரி அப்படின்னு சொல்றாங்க. கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலத்தை தோண்டி கல் செங்கற்களை கட்டி எழுப்பிய கிணறு தான் கட்டுக்கிணறு அப்படின்னு சொல்றாங்க. கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்ப கடல் அப்படிங்கிறாங்க. கண்மாய் அப்படின்னா பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்பட்ட பெயர் தான் என்னன்னு சொல்றாங்க, கண்மாய் அப்படின்னு. குண்டம் அப்படின்னா சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை குண்டம் அப்படின்னு சொல்றாங்க. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் தான் குண்டு. குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்தில் இருந்து நீர் மட்டத்துக்கு ஒப்பிடுத்து வரும் நீரை தான் ஊற்றுவதான் குமிழி ஊற்று அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வழங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்துல தோண்டப்பட்ட நீர்நிலை. கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு தான் கேணி அப்படின்னு சொல்றாங்க. புனர்குளம் அப்படின்னா நீர்வடுத்து மழையின்றி மழைநீரை கொண்டு குளிக்கும் நீர்நிலையை புனர்குளம். புட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைந்துள்ள கிணறு தான் புட்டை கிணறு அப்படின்னு சொல்றாங்க. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் வந்து ஜான் பென்னிக்விக் தான் முல்லை பெரியாறு அணையை கட்டியிருப்பாரு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்த்தர் காட்டர். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பேர் சூட்டியவர் வந்து இவர் சார் ஆர்த்தர் காட்டர் தான். 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் கிழக்கே சௌதீஸ்வர அணையும் கட்டியிருக்காரு. இது புக்ல இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கேன். அடுத்தது நிலத்தோடு நீராடு அப்படிங்கிற பாடல் வழி இடம்பெற்றிருக்க நூல் வந்து புறநானூறு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றை உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் வந்து சார் பென்னிக்விக். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்த்தர் காட்டன். சோழர் கால நீர் தும்பு அப்படின்னா நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறுவதற்கு நீர் தும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறுவதற்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது கல்லணையில பயன்படுத்தப்பட்ட ஒரு நீர் வெளியேற்றத்துக்கான யுக்தி. அடுத்து ஏறு தழுவுதல். முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாளோடு பின்னி பிணைந்த பண்பாடே ஏறு தழுவல். அது முல்லை மருத நிலங்கள்ல காலத்துல இருந்து தமிழர்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த பண்பாடு தான் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏறு தழுவுதல் வந்து தமிழர் நாகரிகத்தை உணர்ந்த விளையாட்டு, நாகரிகம் சார்ந்த விளையாட்டு தான் ஏறு தழுவுதல். சங்க இலக்கியமான கலித்தொகையில வந்து ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூறு என்ன அப்படின்னா கலித்தொகை. எழுதுக்கள் ஏற்றன மார்பு கவிழ்ந்து மருகு கலங்கினர் பலர் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்க நூல் வந்து கலித்தொகை. முல்லைக்கலியில ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா முல்லைக்கலியில தான் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படுகிறது. காளைகளை பாய்ச்சலை பற்றி கூறுவதும் கலித்தொகை தான். காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறுவதும் கலித்தொகை தான். நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மாண்டி பாய்ச்சுபவை, துளங்கு இமிழ் நாள் ஏற்றினம் பல களம்பும் மன்னர் மணப்பு ஒத்தன கலித்தொகை. எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் கிரேட் தீவில் உள்ள கினோஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளை போர் குறித்த செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. எருது விளையாடி மரணமுட்ட பெயரால் எடுக்கப்பட்ட எருது பெருதார்கள் எங்கு உள்ளது அப்படின்னா சேலம் மாவட்டத்துல வந்து இருக்கு. எகிப்துல உள்ள பெனிஹாசன்லயும் கிரேட் தீவில் உள்ள சினோசஸ் வந்து அரண்மனை சித்திரங்கள்ல காளை போரப்பட்ட செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் இடம்பெற்றிருக்க நூல் மதுரை கள்ளத்து மேட்டுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல மதுரையில இருக்கு. திமிழுடன் கூடிய காளை ஓவியம் வந்து சித்திரகால் புறவு தேனி மாவட்டத்திலயும் இருக்கு. ஒருவர் அடக்குற மாதிரி ஓவியம் வந்து மதுரையிலும், திமிழுடன் கூடிய காளையோட ஓவியம் வந்து தேனியில சித்திரகால் புறவில இருக்கு. சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை வந்து ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐதாவரம் மகாதேவன் வந்து சொல்றாரு. சிந்துவெளியில கண்டெடுக்கப்பட்ட முத்திரையில் இருக்கிற ஏறு தழுவல் நம்மளோட சேர்ந்தது அப்படின்னு சொல்றவர் வந்து ஐதாவரம் மகாதேவன். ஏறு தழுவல் வந்து முல்லை நிலத்து மக்களின் அடிப்படை அடையாளம். காளை சண்டையை வந்து தேசிய விளையாட்டா கொண்டிருக்க நாடு வந்து ஸ்பெயின். ஓகே. அடுத்தது அகழ்வாய்வுகள். கீழடி வந்து மதுரைக்கு அருகே உள்ளது. கீழடியில் அகழ்வாய்வு செய்தல் கிடைத்த பொருட்கள் என்ன அப்படின்னா சுடுமண் பொருட்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தின கல் வகைகள், பழுப்பு கருப்பு சிவப்பு கருப்பு பானைகள், எலும்பினாலான கூர்முனைகள், தமிழ் எழுத்து பொறுக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் மண்கலன், சதுர காய்கள், தானியம் சேகரிக்கும் கலன்கள், செப்பு சங்கு வளையங்கள் இதெல்லாம் வந்து கீழடியில கண்டறியப்பட்டிருக்கு. சிறிய குடுவைகள், உடைக்கிணறுகள், சுடுமண் கூரைகள், ஓடுகள் இவையும் கண்டறியப்பட்டிருக்கு. இவற்றில் தொன்மையானது சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. முழுமையான வாழ்விட பகுதிகள், செங்கல் கட்டுமானம் இதர பொருட்களும் தமிழின் உயரிய நாகரத்தை கண்முன் காட்டுகிறது. 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூட்ஸ் அப்படிங்கிற தொல்லியலறிஞர் வந்து சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் வந்து எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்தியாவில வந்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல் ஆயுதம் எது அப்படின்னா பல்லாவரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கற்கருவி தான். இதற்கு முன்பு ரோமானியர்களோட பழங்காசுகளை வந்து கோவையில கண்டுபிடித்திருந்தாங்க.
அரிக்கமேட்டு அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடந்திருக்குது. இதன் மூலம் ரோமானியர்களுக்கும் நமக்கு உள்ள வணிக தொடர்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுல ஏராளமான முதுமக்கள் தாலி வந்து கிடைச்சிருக்குது. தமிழர்கள் உணவு, உடை, வாழ்விடம் முதலிய இயற்கை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழ்வாய்வு வந்து சான்று. அடுத்து பட்டிமன்றம். பட்டி மண்டபம் அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு. பட்டி மண்டபம் அப்படிங்கிறதா இலக்கிய வழக்கு. பட்டி மன்றம் அப்படிங்கிறது இயல்பு வழக்கு. நம்ம சொல்லிட்டு வர்றது மகத தன்னாடு வேந்தன் பகைபுறுத்து கொடுத்த பட்டிமன்றம். மகத நாட்டு வேந்தன் பகைபுறுத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற பாடல் வழி இடம்பெற்றிருக்கிறது சிலப்பதிகாரம். இதை என்னன்னு சொல்லணும்னா மகத நாட்டு வேந்தன் பட்டி மண்டபம் அப்படின்னாவே சிலப்பதிகாரம். ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஷார்ட்கட் வச்சா மறந்துடும். இப்படி வச்சுக்கோங்க. பட்டிமண்டத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னா மணிமேகலை. பட்டிமண்டத்துல ஏறு மணிமேகலை அப்படின்னு நாம வச்சுங்க. பட்டிமண்டத்துல ஏறு மணிமேகலை. பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னா மணிமேகலை நூல்ல இடம்பெற்றிருக்கு. பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றி ஏற்றினோடு இரண்டும் அறியணும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்க நூல் என்ன அப்படின்னா திருவாசகம். பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றி ஏற்றினோடு இரண்டும் அறியணும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது திருவாசகம். இப்ப பட்டி 7 ஆடும் 8 2 அப்படின்னு சொல்லி பட்டி ஏறு அப்படின்னு சொன்னாவே என்னது திருவாசகம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பட்டி 7 அப்படின்னாவே திருவாசகம். பண்ண அரும் கலந்தெறி பட்டி மண்டபம் அப்படின்னு யார் சொல்றாரு? கம்பராமாயணம். பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படின்னா கம்பராமாயணம். அடுத்தது தமிழர் நாகரிகம் பண்பாடு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து ராஜமாணிக்கம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ரத்தினம். தொல்லியல் நோக்கின் சங்க காலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ராஜன். தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து வித்வானந்தன். இதான் வந்து தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். தமிழர் நாகரிகம் பண்பாடுனா தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடுனா ராஜமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னா ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படின்னா ராஜன். தமிழர் சால்புனா வித்யானந்தன். அடுத்து வந்து உவேசா பத்தி பார்க்கலாம். உவேசாவோட இயற்பெயர் என்னன்னா வெங்கட ரத்தினம். அவர் பிறந்த 55 to 28/4/1942 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவருடைய ஆசிரியர் பெயர் தான் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் வைத்த பெயர் தான் என்ன? சாமிநாதன். அப்போ அவரோட இயற்பெயர் வந்து வெங்கட ரத்தினம் சாமிநாதர். உத்தமநாதபுரம் வெங்கடசாமிநாதர் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா உவே சாமி அப்படின்னு வந்திருக்கு அவர் பேரு. அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாரு. தமிழ் தாத்தான்னு யார் சொல்றாருன்னா கல்கி தான் வச்சிருக்குது. மகா மாகோபத்யாத்யா அப்படின்னா மகா மாகோபத்யாயா அப்படின்னா அது அவரோட சிறப்பு பெயர் தான். அதை வந்து சென்னை அரசு வந்து வச்சிருக்காங்க. டாக்டருங்கிற பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு வழங்கியிருக்கு. குழந்தை படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், சங்கத் தமிழும் பிற்கால தமிழும், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, தமிழ்பா மஞ்சரி, என் சரிதம். என் சரிதம் வந்து உவேசாவோட வாழ்க்கை வரலாறு தான் என் சரிதம். திருக்குறளும் திருவள்ளுவமும், புத்தர் சரித்திரம், நல்லுரை கோவை, இதெல்லாம் வந்து உவேசாவோட நூல்கள். நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், சங்கத் தமிழும் பிற்கால தமிழும், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவும் மஞ்சரி, தமிழ்பா மஞ்சரி, என் சரிதம், திருக்குறளும் திருவள்ளுவரும், புத்தர் சரிதம், நல்லுரை கோவை. அடுத்து பிறம் செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து இளம் வயதிலேயே சடகோபா ஐயங்காரிடம் வந்து தமிழ் கற்றிருக்காரு. முதலில் பதிப்பித்த காப்பியம் என்னன்னா சீவக சிந்தாமணியத்தான் முதல்ல பதிப்பித்திருக்காரு. தமிழ்ல முதலில் டாக்டர் பட்டம் வந்து தமிழ்ல டாக்டர் பட்டம் பெற்றது வந்து முதல்ல இவர் தான் வந்து தமிழ்ல முதல்ல டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. உத்தமநாதபுர வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதே இவரோட இயற்பெயர். ஊராக சென்று செல்லும் அதாவது வெங்கட சுப்பு தான் இவரோட அப்பா பெயர். ஊராக சென்று செல்லும் கரையானுக்கும் இரையாக்கி கொண்டிருந்த ஓலைச்சுவடியெல்லாம் திரட்டி கொண்டு வந்து தமிழ் நூல்களை அச்சிட்டு புதுப்பித்தவர் தான் யாரு அப்படின்னா உவேசா ஐயர் தான் வந்து ஊரூரா போய் வீசுற ஓலைச்சுவடிகளையும் கேப்பாரட்டு கிடந்த ஓலைச்சுவடிகளையும் வீட்டுல பயன்படுத்தாம அடுக்கி வச்சிருந்த ஓலைச்சுவடிகளும் கேட்டு வாங்கிட்டு வந்து புதுப்பிச்சிருக்காரு தமிழ் நூல்களை எல்லாம். ஓலைச்சுவடியில இருந்ததுல இருந்தா அச்சு பிரதியா வெளியிட்டிருக்காரு. யுவேசார் வந்து பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையில 8 நூல்களும், 10 பாட்டுல 10 நூல்கள், சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள் அந்த சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெருங்காப்பிள்ள 3 புராணங்கள்ல வந்து 12 புராணங்களையும், உலால 9 உலா, கோவையில 6, தூதுல 6, வெண்பா நூல்கள்ல 13, அந்ததியில 3, பரணியில 2, மும்மணி கோவையில 2, இரட்டை மணியில 2 நூல்களும், பிற பிரபந்தங்கள் 4 நூல்களை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. 1942 வந்து உவேசா அவர்களின் பெயரால் நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் வந்து சென்னை பெசட் நகர்ல வந்து செயல்பட்டு வருது. 1942 தொடங்கப்பட்டு இப்போது வரைக்கும் செயல்பட்டு தான் வருது. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டி அயல் நாட்டினர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜியு போப்பும் ஜூலியஸ் வின்சோன் அப்படிங்கிறவர் வந்து உவேசாவை பாராட்டி இருப்பாங்க. 2006ஆம் ஆண்டு வந்து நடுவண் அரசு வந்து உவேசாவோட பணியை பாராட்டி வந்து அவரோட அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2006ல உவேசாவோட அஞ்சல் தலை வெளியிடப்பட்டு இருக்குது. உவேசாவோட நினைவு இல்லம் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமபுரத்துலதான் வந்து அவரோட நினைவு இல்லம் இருக்கு. உத்தமானந்தபுரத்துல அவரோட நினைவு இல்லம் இருக்கு. குறிஞ்சி பாட்டுல சொல்லப்படுற 99 வகை
குறிஞ்சிப்பாட்டுல சொல்லப்பட்ட 99 வகை பூக்களை வந்து ஓவேசா தேடி அலைந்து கண்டுபிடிச்சாரு. 96 பூக்கள் கிடைச்சது. இருந்தாலும் அது இடைவிடாம மறுபடியும் 3 பூக்களையும் அலைந்து தெரிந்து கண்டுபிடித்தவரு. ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுற இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்திலையும், அரசு ஆவண காப்பகத்திலையும், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையிலையும், சரஸ்வதி நூலகத்திலையும் வந்து தமிழ் ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரோட தந்தை பெயர் என்ன? பொன்னுச்சாமி கிரகமணி. இவரோட தந்தை பெயர் பொன்னுச்சாமி கிராமணியார் அப்படிங்கிறதான் மீனாட்சி சுந்தரனோட தந்தை பெயர். ஊர் சென்னையில வாழ்ந்தாரு. இவரோட காலம் வந்து 1991 to 1980 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து தமிழ் பேராசிரியராகவும் எழுத்தாளராகவும் பணி செய்திருக்காரு. இவருக்கான விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலை மாமணி விருது, பத்மபூஷன் விருதை வந்து வாங்கியிருக்காரு. அறிந்த மொழிகள் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் அப்படிங்கிற மொழிகள் எல்லாம் இவர் கத்திருக்காரு. இவருடைய தந்தைக்கு தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரனார், மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் மேல இருந்த பட்டுனால இவருக்கு வந்து இந்த பெயர் வச்சிருக்காரு. தமிழும் ஆங்கிலத்திலும் இலக்கியம், இலக்கணம், வரலாறு, சமயம், ஒப்பிலக்கணம் மொழிகளை குறித்து பல கட்டுரைகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. காமராஜர் பல்கலைக்கழகத்துல முதல் துணை வேந்தராக வந்து பணியாற்றியிருக்காரு. 1966 முதல் 1971 வரை துணை வேந்தரா பணியாற்றியிருக்காரு. முதல் துணை வேந்தரா பணியாற்றியிருக்காரு. 1924 சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1925 அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராகவும் தொண்டு செஞ்சிருக்காரு. 41 வந்து நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்றிருக்காரு சுதந்திர போராட்டத்திலையும். 1944 முதல் 46 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா பணியாற்றியிருக்காரு. 1961 சிகாகோ பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியர் பணியும் புரிந்திருக்காரு. 1961 1973-74 ஆண்டுகள்ல திருவேங்கடன் பல்கலைக்கழகத்துல மொழி கழக சிறப்பாய்வாளரா வந்து பணியேற்றிருக்காரு. அரிஜனங்களுக்காக இரவு பள்ளியை வந்து தொடங்கியிருக்காரு. தர்மபுரி ஆதீனம் வந்து இவருக்கு பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருக்காரு. குன்றக்குடி ஆதீனம் வந்து இவரை பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி விருதும் அளித்து சிறப்பிருக்காரு. திருவிக்கா வந்து இவரை நடைமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இவர் வந்து எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடிமக்கள் காப்பியம், சமண இலக்கிய வரலாறு நூல்களை வந்து எழுதியிருக்காரு. கால்டுவெல்லுக்கு அடுத்தபடியா திராவிட மொழிகள் ஒப்பியல் ஆய்வுகளை வந்து வளர்த்தவர் யாரு அப்படின்னா இவர் தான் வந்து வளர்த்திருக்காரு. அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து கால்டுவெல்லுக்கு அடுத்தபடியா திராவிட மொழிகளில் ஒப்பியல் ஆய்வுகளை வளர்த்திருக்காரு. சிலப்பதிகாரத்துக்கு இவரை போன்று எவரும் திறனாய்வு வந்து எழுதியதே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து இலக்குவனார். இவரோட பெற்றோர் வந்து சிங்காரவேலர் ரத்தினதாச்சி. மதுரையில வந்து திருநகர்ல வந்து பிறந்திருக்காரு. 1909 to 1973. இவர் வந்து தமிழ் ஆசிரியராகவும் இவர் வந்து தமிழ் ஆசிரியர். சாமி சிதம்பரனார் இவருடைய இயற்பெயர். லட்சுமணர் என்பதை இலக்குனர் என்று மாற்றினார். இலக்கியம், திராவிட கூட்டரசு, குரல் நெறி என பல்வேறு இதழ்களை நடத்தியிருக்காரு. டிராவிடன் ஃபெடரேஷன் அப்படிங்கிற இதழ்களை எல்லாம் இவர் நடத்திட்டு வந்திருக்காரு. இலக்கியம், திராவிட கூட்டரசு அப்படின்னா திராவிட ஃபெடரேஷன், குரல் நெறி அப்படிங்கிற இதழ்களை எல்லாம் இவர் நடத்திட்டு வந்திருக்காரு. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருமுறை கைது செய்யப்பட்டு சிறை வந்திருக்காரு. அதனால பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. சிறையில் இருந்த போதே என் வாழ்க்கை போர் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, மாணவர் ஆற்றுப்படை, துரத்தப்பட்டேன், தமிழிசை பாடல்கள், அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து இதெல்லாம் எழுதியவர் இலக்குவனார். ஆராய்ச்சி நூல்கள் வந்து என் வாழ்க்கை போர், அமைச்சர் யார், அம்மூவனார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வு, தமிழர் கற்பிக்கும் முறை, தொல்காப்பிய ஆராய்ச்சி என்னன்னா என் வாழ்க்கை போர், அமைச்சர் யார், அம்மூவனார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், தமிழர் கற்பிக்கும் முறை, தொல்காப்பிய ஆராய்ச்சி. விளக்க உரைகள் என்னென்ன விளக்க உரைகள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் பொழிப்புரை, தொல்காப்பிய விளக்கம், மாமூலனார் காதற் காட்சிகள் இதெல்லாம் வந்து விளக்க உரைகள். வரலாறு வந்து கர்ம வீரர் காமராஜரோட வரலாறு வந்து எழுதியிருக்காரு. இலக்குவனார் வந்து மாணவர்களின் குறிப்பிடத்தக்கவர். மு. கருணாநிதி, முனைவர் வேங்கட சுப்பிரமணியன், நல்லக்கண்ணு, முனைவர் காளிமுத்து, நா. காமராஜன், சே. பிரகாசம், இன்குலாப், முனைவர் சொல்பொருள் பெருமான் இவர்கள் எல்லாம் வந்து இலக்குவனாரோட மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாராரு அப்படின்னா கருணாநிதி, வெங்கட சுப்பிரமணியன், நல்லக்கண்ணு, முனைவர் காளிமுத்து, நா. காமராஜன், சே. பிரகாசம், இன்குலாப், முனைவர் பூ. செல்வியம் இவங்கெல்லாம் இவங்களோட மாணவர்கள். பட்டங்கள் என்னன்னா செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, இலக்கண செம்மல், தமிழ் அரிமா, 2ஆம் நக்கீரர், தன்மான தமிழ் மறவர், 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியர், மொரிசியஸ் தீவில் இலக்குவனார் பெயரில் பள்ளி ஒன்றும் தொடங்கப்பட்டு உள்ளது. அடுத்து வந்து கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது இவரை பத்தி டீட்டெயிலா 12th இருக்கும் அதுல பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தமிழோட ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.